Nslookup and Nslookup கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த Tracert அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹோஸ்ட்லேருந்து நம்ம நெட்வொர்க் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த Tracert கமெண்ட்றது. அதுக்கப்புறம் Nslookup அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஎன்எஸ் ரெக்கார்டை எடுத்து கொடுக்கும். அதாவது டொமைன் நேம் ஆர் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா. Nslookup அப்படின்னா டிஎன்எஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வரோட டொமைன் நேம் அல்லது சர்வரோட ஐபி அட்ரஸ். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம சொல்கிறோம். நம்ம கமாண்ட் பேஸ்டு எப்படின்றத யூஸ் பண்ணுறதை பார்ப்போம் வாங்க. Tracert and Nslookup. ஸோ விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இப்போ இந்த ரெண்டு கமாண்டும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். TRACRT ஓகேங்களா. Tracert google.com. ஸோ இப்போ இதில் 30 ஹாப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. 30 ஹாப்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குடைய நெட்வொர்க் எவ்வளோ தாண்டி கிடைக்குது அப்படின்றது தான் இதோட இது. ஸோ இது என்னோட ஐபி அட்ரஸ் இது என்னோட ரவுட்ரு. ஸோ ஆக்டோட இது. ஸோ அதோட ஐபி இங்கே வருது. ஸோ இந்த மில்லி செகண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். 2 மில்லி செகண்ட் இருக்கு. இதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மில்லி செகண்ட் வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்மளோட நெட்வொர்க் எவ்வளோ ஹாப்ஸில் தாண்டி கிடைக்குது அப்படின்றது தான் இந்த Traceroutோட கமாண்டு. Tracerout அப்படின்றதுலேயே இருக்கு மீனிங்கு. ஸோ நமக்கு நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சில டைம் ரெக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு வரும். அது இல்லாமல் மில்லி செகண்ட் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். லைக் தட் 500 600 சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டாட்டிக் VSNL.net இதெல்லாம் தாண்டி தான் நமக்கு வருது. ஸோ இப்போ ட்ரேஸ் நம்மளுக்கு கிடைஞ்சிருச்சு. அதாவது google.com நான் ட்ரேஸ் பண்ணேன் அப்படின்னா மொத்தம் எனக்கு 11 ரவுட்டரை தாண்டி தான் எனக்கு google.com அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் Nslookup அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டேன். Nslookup google.com. ஸோ nslookup.google.com அப்படின்னு கொடுத்தோன்னா அதோட டிஎன்எஸ் நேமு சர்வர் ஐபி காட்டும். ஸோ இப்போ சர்வரோடது என்னோட ரவுட்டர் காட்டுது. இதோட அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம டொமைன் நேமு google.com கொடுத்ததுனால இதோட ஐபி. இந்த ஐபி இது google.com ஓடது. இதை டைரெக்டாக ப்ரௌசரில் போட்டோன்னா இதை google.comன்றது ஓப்பன் ஆகும். ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்டுன்றது இதான் இந்த Nslookup கமாண்டு. ஸோ இப்போ நான் இந்த ஐபி எடுத்து நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். டைரெக்டாக google.com ஓப்பன் ஆகும். செக் பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஐபியை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே இது இந்த ஐபி இல்லை. காப்பி ஆயிடுச்சா? ஓகே ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு google.com அப்படின்றது வந்துருச்சு. ஸோ Nslookup பண்ணுறதோட ஆப்ஷன் என்னன்றது உங்களுக்கு புரியும். அதாவது டொமைன் நேமு
அதாவது டொமைன் நேம் இந்த google.comன்றோட ஐபி வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு தாண்டி தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்றோம் nslookup. ஸோ nslookup அப்படின்னா டொமைன் நேம் ஆஃப் த ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது டிஎன்எஸ் ரெக்கார்டு. ஸோ இதுதான் கான்செப்ட். ட்ரேஸ் ரூட்ன்றது நமக்கு எத்தனை ரவுட்டர் தாண்டி வருது அந்த ஹாப்ஸ் அது வந்து மில்லி செகண்ட்ல வருது, ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ட்ரேஸ் ரூட்ன்றது கமாண்டு. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. நெட்வொர்க்கிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு, அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.